அந்த அருவியின் பின்னால் நம்மை கொண்டு சேர்ந்த குகை வழி நம்மை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு அழைத்துச்சு. முதலில் நாங்கள் இருட்டில் நடந்தோம். அதற்கு பிறகு ஒளிரும் மரங்களும் தங்க பொதியும் இருந்த ஒரு மாளிகை தெரிய வந்தது. இந்த மாளிகை பழங்காலத்தில் கட்டப்பட்டதா, இல்ல அந்த மூலிகையை காப்பாற்ற ஏதேனும் பாதுகாப்பாகவா? மாயா ஒரு கதவை திறந்ததுமே மையத்தில் ஒரு பெரிய குழி. அந்த குழி பசுமை நீலத்துல ஒளிருது. அந்த குழியை சுற்றி வட்டமாக எரிசல் பாறைகள், மேலே எழுத்துக்கள், ஒவ்வொன்றும் புரியாத ஏன்ஷியன்ட் சிம்பிள் மாதிரி. அரை திடீரென குலுங்க ஆரம்பிச்சுச்சு. ஒரு குரல் கேட்கப்பட்டுச்சு. உண்மையான தேடுபவர்களே, இந்த நீல குழி உங்கள் எண்ணங்களை சோதிக்கும். சத்தியமில்லாதவர்கள் பின்னே புறப்படுங்கள். நாங்க எல்லாரும் ஒன்றாக க்ளோசர் போனோம். என் உள்ளம் பதட்டம். நிவேதா பயப்படல. தன்னோட கை நான் பிடிச்சேன். அப்ப அந்த குழிக்குள்ள ஒளி சுழன்று நம்ம முகத்துல விழுது. அந்த ஒளியில நம்ம நினைவுகள் எல்லாம் ஒளிர்ற மாதிரி தெரியுது. பாசமா, நம்பிக்கையா, பயமா? அந்த ஒளி ஒவ்வொருத்தரையும் சோதிச்சுது. வாத்து மெதுவா சொன்னது, இந்த குழி உண்மையான மனதை காட்டும் கண்ணாடி. அப்பதான் எதிர்பாராத மாதிரி மாளிகையின் உள்ளே ஒரு நிழல் போன்ற மனித உருவம் வெளியே வந்துச்சு. கையில் ஒரு நீண்ட ஊன்றுகோல், உடல் கருப்பும் வெள்ளையுமா கலந்து, கண்கள் மட்டும் நம் பக்கம் நேர்காணல் மாதிரி. அவன் சொல்லி முடிச்சதும், இந்த குழியின் மையத்தில் தான் அந்த மூலிகையின் விதை இருக்கு. ஆனால் அதை எடுக்க 3 சோதனைகள் கடக்கணும். பாகம் 4 முடிஞ்சுது. அடுத்து பாகம் 5, மூலிகையை நோக்கி முதல் சோதனை. மறக்காமல் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதுபோல் கதைகள் நம் சேனலில் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.